ஹாய் நண்பர்களே, கேழ்வரகுல கொழுக்கட்டை செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். அவ்வளோ அளவுக்கு வந்து நம்ம கேழ்வரகு சேர்த்துக்கலாம். இப்போ எங்களுக்கு தேவையானது 2 கப்பு மெஷர்மெண்ட் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். வந்து 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். அதாவது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து 1/4 கிலோ எடுத்துட்டோம். அதை கொஞ்சம் சுடு தண்ணி இது பண்ணி பாகு மாரி ரெடி பண்ணி இப்போ எடுத்துக்கிட்டு, இப்போ வந்து ராகியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறணும். அதாவது மொத்தமாக ஊற்றி கிளறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிட்டு பக்குவம் வந்துடும் நம்மளுக்கு. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த பதத்துக்கு வந்து நம்ம கை வச்சு பார்த்தாலே தெரியும் சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இந்த பதத்துக்கே போதும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் கொழுக்கட்டை பிசைஞ்சு வைக்கலாம். ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு கொதிக்க வச்சாச்சு. அப்படியே அந்த இட்லி தட்டு மேலே லைட்டாக ஆயில் தடவி இப்போ ஒரு கொழுக்கட்டையை எடுத்து அதில் வச்சு நம்ம வேக வச்சிடலாம். எல்லாமே தட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ இட்லி மூடி போட்டு மூடிடலாம். இன்னும் 10 மினிட்ஸில் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ராகி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, ராகி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்தி. வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். 10 நிமிஷத்தில் எப்படி கொழுக்கட்டை செய்யலான்னு நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.